Assalamu alaikum warahmatullahi wabarakatuh and welcome to the free class of World Space Week. உலக விண்வெளி வாரத்துக்குரிய ஃப்ரீ கிளாஸ்ல உங்க எல்லாரையும் நெபிலா நோவா அகாடமி சார்பாக வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைஞ்சு கொள்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்ப நமக்கு 7:10 ஆறதுல கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. இந்த ஆக்களை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹலோ, வெல்கம் டு த வேர்ல்ட் ஸ்பேஸ் வீக்ஸ் டுடேஸ் கிளாஸ். ரைட், இப்ப நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பத்தின ஒரு இன்ட்ரடக்ஷனையும் இந்த இன்ஸ்டிடியூட் இந்த ஈவெண்ட்டை பத்தின ஒரு இன்ட்ரடக்ஷனையும் பார்ப்போம். ஓகே ஓகே லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். இங்க இருக்கிற ஜாயின் ஆகின நிறைய பேருக்கு ஏற்கனவே என்னோட இந்த கிளாஸுக்கு வந்திருப்பீங்க, இல்ல ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுகள்ல ஜாயின் பண்ணிருப்பீங்க. இருந்தாலும் லெட் மீ இன்ட்ரடியூஸ் அகெயின் மை செல்ஃப். என் பேர் வந்துட்டு அமாசிர் அமானன். ஏஜ் 15, கிரேட் 10ல அலிஹிரா மகாவித்யாலயத்துல ஸ்ரீலங்கால படிச்சேன். நான் இப்ப பிரீமா காலேஜ்ங்கிற ஒரு கனடா ஸ்கூல்ல படிச்சு கொண்டு இருக்கிறேன். ஆஸ்ட்ரோனாமில இந்த அச்சீவ்மெண்ட்ஸை பத்தி பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு டிப்ளமா கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கிறேன், செலஸ்டியல் நேவிகேஷன் அப்படிங்கிற இதுல. அதாவது பூமியில இருந்து இப்ப இந்த ஸ்டார்களை அளவிடுவாங்க தானே, அப்ப அது எந்த இடங்கள் செலஸ்டியல் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பத்தி அதுல ஒரு டிப்ளமா எடுத்திருக்கிறேன். அது மாதிரி ஒரு பிரான்ஸ் மெடல் ஒரு சில்வர் மெடலும் ஸ்ரீலங்கா ஜூனியர் ஆஸ்ட்ரோனமி ஒலிம்பியாட்ல யூனிவர்சிட்டி ஆஃப் கொழும்பு சேர்ந்து நடந்த அதுல வந்துட்டு எடுத்திருக்கிறேன். அதோட 20 நாசா சர்டிபிகேட்ஸ், நிறைய காம்படிஷன்ஸ் இதுல சேர்ந்து மொத்தமா எடுத்திருக்கிறேன். ஓகே, இப்ப இந்த இவெண்ட்டை நடத்துற நெபிலா நோவா அகாடமிங்கிறது வந்துட்டு என்னால எல்லாருக்கும் ஆஸ்ட்ரோனமி என்ற ஒரு டேக்லைன் வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூட். மிக குறைஞ்ச விலையில மற்ற இன்ஸ்டிடியூட்ஸை பார்க்க மிக குறைஞ்ச விலையில வந்துட்டு ஆஸ்ட்ரோனமிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கூல் தான். இதுல வந்துட்டு நாங்க ஏற்கனவே ஒரு கோர்ஸ் செஞ்சிருக்கோம், ஆஸ்ட்ரோனமி எக்ஸ்ப்ளோரேஷன் 101 அப்படிங்கிற ஒரு கோர்ஸ். அந்த கோர்ஸ் வந்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் கோர்ஸா தான் இருந்துச்சு. ஒரு 15 பேருக்கிட்ட கிராஜுவேட் ஆகினாங்க. பேசிக் ஆஸ்ட்ரோனமி நாலேஜ் சம்பந்தமா நாங்க செஞ்சிருந்தோம். இதுல அதோட ஸ்லைடையும் சர்டிபிகேட்டையும் நீங்க பார்க்கலாம். இது மாதிரி நிறைய கிளாஸஸ் இப்ப செய்யற ஐடியாவில் இருக்கும். நீங்க இருக்கிற குரூப்ல அதை பத்தின எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வந்துட்டு நோட்டிஃபை பண்ணப்படும். இப்போ வந்துட்டு இந்த ஒரு கோர்ஸ் அவைலபிளா இருக்கு, அட்வான்ஸ் ஆஸ்ட்ரோனமி எக்ஸ்ப்ளோரேஷன். இது வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் மீடியம் கோர்ஸ். மொத்தம் 15 பாடங்களை 15 டேஸ்ல சொல்லிக் கொடுக்க போறோம். அதோட ஃபைனல் எக்ஸாம், வெர்ச்சுவல் கிராஜுவேஷனோட உங்களுக்கு ஹார்ட் காப்பி சர்டிபிகேட், நேர்ல சர்டிபிகேட் ஃபார் இயர் இது பண்ணப்படும். இதை கண்டக்ட் பண்றேன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த அடிப்படையில 078123188 அந்த நம்பரை கண்டக்ட் பண்றது மூலியமா இதுல ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம நான் ஆஸ்ட்ரோனமி சம்பந்தமான புக்ஸும் எழுதுறேன். நான் ஆஸ்ட்ரோனமி ஆத்தர். இதுவரைக்கும் 3 புத்தகம் எழுதிருக்க வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் பெரிய சப்ஜெக்ட்ஸை பத்தினது. ஒன்று வந்துட்டு பிளாக் ஹோல்ங்கிற கருந்துளையை பத்தினது இந்த புக். அது மாதிரி டார்க் மேட்டர்ங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி, இன்னொரு முக்கியமான தியரி ஒன்றை பத்தி, இந்த 3 விஷயங்களை பத்தி 3 புத்தகம் எழுதியிருக்கிறேன். இது இந்த பப்ளிஷரோட லோகோ. இதான் இந்த புத்தகம் பியாண்ட் த விசிபிள்ங்கிறது வந்துட்டு டார்க் மேட்டருக்குரிய புத்தகம். இந்த புத்தகம் வந்துட்டு சேல்ஸுக்கு இருக்கி லைக் திஸ், இந்த மாதிரி வந்துட்டு சேல்ஸுக்கு செஞ்சு தரோம். இதான் அந்த டார்க் மேட்டருக்குரிய புத்தகம். இது அந்த ரிலேட்டிவிட்டி தியரிக்குரிய புத்தகம். இது மாதிரி பிளாக் ஹோலுக்குரிய புத்தகம் வந்துட்டு இந்த 3ம் நான் எழுதி நான் பப்ளிஷ் பண்ணிருக்கேன். இதுவும் வந்துட்டு பர்ச்சேசிங் அவைலபிள் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆனாக்கள் கண்டக்ட் பண்ணலாம். இந்த ஈவெண்ட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஈவெண்ட் வந்துட்டு வேர்ல்ட் ஸ்பேஸ் வீக், உலக விண்வெளி வாரம் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் இருக்கு, WSW அசோசியேஷன். அவங்ககிட்ட வந்துட்டு நாம அப்ரூவல் கேட்டு ஸ்ரீலங்காவில் இந்த வருஷம், அதுக்கு முதல் வருஷம் செஞ்சுக்காங்க, இந்த வருஷம் ஸ்ரீலங்காவில் இது ரெப்ரசென்ட் பண்ற ஒபிஷியல் ஈவெண்ட்டா நம்மளோட ஈவெண்ட் தான். இதுல வந்துட்டு நிறைய விஷயங்கள் செய்ய போறோம். இதுல நம்ம பார்க்க போறது நிறைய விஷயங்கள் நல்ல நாட்டுல செய்வாங்க, நேர்ல நிறைய செய்வாங்க. எப்படின்னா இந்த வீக் 4ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் வந்துட்டு இது ஒரு வீக்காவே செலிப்ரேட் பண்றாங்க. நாம 1 டே கிளாஸ் தான் செய்ய போறோம். சில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா இதோட தீம் படி படிச்சு கொடுப்பாங்க. நம்ம இன்றைக்கு என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு டெலஸ்கோப்
டெலஸ்கோப்ல என்னென்ன வகை இருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்ற, அதுல எந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, அதை பத்தி தான் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். எப்படி இரவையில செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸை வந்துட்டு நம்ம பார்க்க போறோம்ங்கிறது. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. இதான் வந்துட்டு இந்த கண்டக்ட் நம்பர்ஸ், இமெயில் அண்ட் சோசியல் மீடியா ஐடிஸ். இதை நோட் பண்றாக்கள் நோட் பண்ணிக்கொள்ளலாம். ஆல்வேஸ் பி அவைலபிள். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சது. லெட்ஸ் மூவ் இன் டு த பார்ட் ஆஃப் வாட் இஸ் த டெலஸ்கோப். டெலஸ்கோப் என்றா என்ன அப்படிங்கிற அந்த பாட்டுக்குள்ள மூவ் ஆகும். பிரசன்டேஷன் ஓப்பன் ஆகுது. ஓகே, ஓவர்வியூ ஆஃப் டெலஸ்கோப். டெலஸ்கோப் பார்த்தீங்கன்னா ஒரு விரிவாக்கம். லெட்ஸ் see. டெலஸ்கோப் என்றா என்ன? இது வந்துட்டு நிறைய பேருக்கு சில ஆக்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின், சில ஆக்களுக்கு வந்து டெலஸ்கோப் என்றா ஒரு கிளியரான இமேஜ் வந்துட்டு இருக்காது. டெலஸ்கோப் என்றா என்னண்டா லைட்ஸ், அதாவது ஒரு ஒரு பொருள் நம்ம பார்க்க மாட்டோம், அதுட ஒளிய இப்ப நம்ம எப்படி பார்க்க மாட்டோம், ஒரு பொருள்ல பட்டு அதுல இருந்து ஒளி வாரத்தால தான் வந்துட்டு நம்ம கண்ணுக்கு அவருக்கு ஒரு பொருள் இருக்குன்னு தெரியுது. அவருக்கு ஒளி இல்லையேண்டா நம்மளால பார்க்கலாம். அதை ஒன்றா சேர்த்து அதை வந்துட்டு பெருப்பிச்சு காட்டுறதுக்காண்டி, மேக்னிஃபை பண்ணி காட்டுறதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட் தான் வந்துட்டு டெலஸ்கோப். கண்ணால காண இயலாதது. இப்ப நிலவை இங்க இருந்து நம்ம பூமியில இருந்து பார்த்தோம்னா வந்துட்டு நிலவு ஒரு வட்டமான ஒரு கல் போன்ற அமைப்பு மாதிரி தான் இருக்கு. அதாவது டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறது அதுல நிலவு இருக்கிறது எல்லாமே பஞ்சு போன்ற அமைப்பானதுதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப டெலஸ்கோப்பை வச்சு பார்க்கக்குள்ள நமக்கு எப்படி தெரியுதுன்றா அதுல பஞ்சுமா இல்ல, அது நல்ல கரடு முரடா இருக்கு. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிய வர்றதுக்கு முக்கிய காரணம் வந்துட்டு டெலஸ்கோப் மாயான வெறுங்கண்ணால பார்க்க இயலாத நிலவுகள், ஸ்டார்ஸ், நட்சத்திரம், கேலக்சிஸ், பிளானட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அவதானிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் வந்துட்டு டெலஸ்கோப். இந்த டெலஸ்கோப் கண்டுபிடிச்சதுல நிறைய பேரோட உழைப்பு இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கலீலியோ கலீலி தான் ஃபர்ஸ்ட் டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சு அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்கு. ஆனா உண்மையை சொல்ல போனா 17ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த வைல் ஹேண்ட்ஸ் லிப்பர்ஷிக் அந்த இந்த போட்டோவில் இருக்கிறாரு. இவர் வந்துட்டு ஃபர்ஸ்டுக்கு ஒரு லென்ஸை கண்டுபிடிச்சிட்டார். ஒரு டெலஸ்கோப் இருக்கேண்டா, இப்ப இந்த இது ஒரு போன் டெலஸ்கோப் மாதிரி உண்டு. இந்த டெலஸ்கோப் இருக்கேண்டா வந்துட்டு இந்த டெலஸ்கோப்ல இங்க இருக்கிற இந்த லென்ஸை ஃபர்ஸ்ட் இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. 17ஆம் நூற்றாண்டுல 1608 வந்துட்டு இவரை கண்டுபிடிச்சதா தகவல் இருக்கு. இவர்கிட்ட இருந்து இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சு கொண்ட கலீலியோ கலீலி. கலீலியோ கலீலி எப்படிப்பட்டவர்டா ஒரு விற்கிறதுக்காக வேண்டி சில பொருட்களை கண்டுபிடிச்சிட்டு இருந்தவர் தான் கலீலியோ கலீலி அந்த காலத்துல. அப்ப அவர் வந்துட்டு இந்த லென்ஸை பார்த்து அப்ப இந்த இந்த மாதிரி வச்சா வந்துட்டு இந்த இது ஜூமா தெரியுது. அப்ப நம்ம இதை எல்லாத்தையும் செட் பண்ணி ஒரு வானத்தை பார்த்தோம்னா இவர் இப்ப ஆஸ்ட்ரானமியில் இன்ட்ரெஸ்ட் ஆன ஆளுங்கிறதால ஒரு இப்ப டெலஸ்கோப்பா கண்டுபிடிக்கலாம் என்ற ஒரு ஐடியாவில் ஹி இன்வென்டட் டெலஸ்கோப். சோ அப்ப அந்த அடிப்படையில வந்துட்டு அவர் அதை கண்டுபிடிச்சதன் மூலியமா நிலவுல நான் ஏற்கனவே சொன்ன நிலவு மென்மையா இல்ல கரடு முரடா இருக்குங்கிறத கண்டுபிடிச்சார். அதோட ஜூபிட்டருக்கு நிறைய மூன்ஸ் இருக்கின்ற 4 மூன் கலீலியன் மூன்ஸ் சொல்லுவாங்க. ஐயோ, யூரோப்பா, கெனிமேட், கலிஸ்டோ 4 மூன். அந்த 4 மூணு இருக்கிறது கண்டுபிடிச்சா வீனஸுக்குரிய நம்ம பூமியில இருந்து பார்க்கல நிலவு எப்படி வளர்ப்புலை தேய்வுரை இதன்று வந்து போகுதோ அது மாதிரி வீனஸுக்கும் இருக்குங்கிறது எல்லாம் வந்துட்டு கலீலியோ கலீலி அவர் டெலஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கு பிறகுதான் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஓகே, டெலஸ்கோப்ல வந்துட்டு நிறைய வகை இருக்கு, நிறைய டைப்ஸ் இருக்கு. பட் மெயினா மேஜரா இந்த மூணுல இருந்து பிரிஞ்சு அந்த டைப் போகும். ஒன்று வந்துட்டு ரெஃப்ராக்டிங் டெலஸ்கோப். ரெஃப்ராக்டிங் டெலஸ்கோப்ல வந்துட்டு லென்ஸை வச்சு லென்ஸ் யூஸ் பண்ற டெலஸ்கோப். இது வந்துட்டு கலீலியோ கலீலி கண்டுபிடிச்சது. இன்னொன்று இப்ப இதை பத்தினா ஒவ்வொரு விளக்கமா அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல தனி ஸ்லைட்ஸ்ல ஒரு பேசிக் இதுதான். ரெஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்ங்கிறது ஐசக் நியூட்டன் அவர்கள் கண்டுபிடிச்சது. அவங்க கிராவிட்டியோட சேர்த்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்க. அதுல அவங்களோட நியூட்டோனியன் டெலஸ்கோப்பும் உண்டு. இதுல வந்துட்டு மிரர்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதை யூஸ் பண்ணதால என்ன நன்மை, அதுல என்ன நடந்ததுன்றது
ஐ வில் டெல் யூ லேட்டர். அடுத்தது கட்டடியோப்ளிக் டெலஸ்கோப் ஓ கெசகேரியன் டெலஸ்கோப். கெசகேரியன்ங்கிறத கண்டுபிடிச்சது. இது லென்ஸையும் மிரரையும் சேர்த்து ஒரு டிசைன். இந்த டிசைன் வந்துட்டு ஒரு ஒரு என்ன சின்னதாக்கணும், அதாவது இந்த டெலிஸ்கோப் அளவை கொஞ்சம் சின்னதாக்கி நல்ல ரிசல்ட் தரணும் எடுத்துக்காண்டி கெசகேரியன் கண்டுபிடிச்ச மாதிரி தான் கெட்டோபரேட்டிவ் டெலிஸ்கோப். ஸோ ஓகே, கலீலியன் டெலிஸ்கோப் இது வந்துட்டு நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணப்படுற டெலிஸ்கோப்பும் கூட. கலீலியோ கண்டுபிடிச்சது. இதுல பிரைஸ் வந்துட்டு கொஞ்சம் குறையத்தான் இருக்கு. ஏனெண்டா இதுலதான் சின்ன சின்ன மாடல்ஸ் லைக் என்னட்ட இந்த 360-50 அந்த மாதிரியான டெலிஸ்கோப் எல்லாம் இப்ப நான் இந்த போட்டோல காட்டிக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன மாடல்ஸ் எல்லாம் இவர டெலிஸ்கோப் மெத்தட்ல உருவாக்கினாதான் விலை குறைய வரும். அந்த அவங்களுக்கு இந்த போட்டோல காட்டப்படுறது என்னண்டா, ஐ வில் மார்க் இட் அவுட். இந்த போட்டோல காட்டப்படுறது என்னண்டா வந்துட்டு இதான் கலீலியோ கலீலி யூஸ் பண்ண டெலிஸ்கோப். இதை யூஸ் பண்ணிதான் வியாழன்ல இருக்கிற நிலவு, சந்திரன், வீனஸ் அது மாதிரியான நிறைய விஷயங்களை வந்துட்டு கண்டுபிடிச்சாரு. இப்ப இந்த கலீலியோ டெலிஸ்கோப்பை கண்டுபிடிச்ச நாயக்கன் நம்ம கலீலியோ கலீலி. இதுல டிசைன் எப்படி இருக்குமெண்டா வந்துட்டு ஒரு ரெஃப்ளெக்டிங் டெலிஸ்கோப். ஒரு பக்கம், அதாவது அந்த டெலிஸ்கோப்ல ஒரு பக்கம் லென்ஸ் இருக்கும், மற்ற பக்கமும் லென்ஸ் தான் இருக்கும். இந்த லென்ஸ் பெருசாக்கி தரத்தை இது போக்கஸ் பண்ணி நம்ம ஐபீஸுக்கு, நம்ம ஐக்கும் ஐபீஸ் பெரிய டெலிஸ்கோப்ல ஐபீஸ் இருக்கு. அப்ப அதுக்கு வந்துட்டு கொண்டு வரதான் இந்த கலீலியன் டெலிஸ்கோப்ட மெத்தட். இதுல லென்ஸ் யூஸ் பண்றதால இதுல பெரிய மாடல்ஸ் பிரைஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு. பெரிய மாடல், சின்ன மாடல்ஸ்ல இது யூஸ் பண்றதுதான் கூட கலீலியன் டெலிஸ்கோப். அதுல யூஸ் வந்துட்டு பெரும்பாலும் 20 மடங்கு ஜூம் பண்றதுல இருந்து 60 மடங்கு அந்த மாதிரியானதெல்லாம் வந்துட்டு அதுல வரும். அது டைப் 1 ஆஃப் டெலிஸ்கோப். ரெண்டாவது டைப் வந்துட்டு நியூட்டோனியன் டெலிஸ்கோப். ஐசக் நியூட்டன் கிராவிட்டிங்கிற பேரால நம்ம எல்லாத்தையும் அறிமுகமான ஐசக் நியூட்டன் வந்துட்டு இதை தவிர அந்த பிரிசம்ங்கிற ஒரு வெள்ளை லைட்ல 9 லைட் இருக்கு, 9 கலர் இருக்குங்கிறது கண்டுபிடிச்சவர். அது மாதிரி கலீலியன் டெலிஸ்கோப் அவர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இப்ப என்னட்ட இருக்கிறதுல நிலவை பார்த்தா நிலவை சுத்தி அந்த ரெயின்போ மாதிரி 9 லைட்டும் 9 கலரும் வந்துட்டு நிலவை சுத்தி விளங்கும். அது வந்துட்டு ஒப்சர்வ் பண்ணக்குள்ள இது ஒரு அந்த டிசப்பாயிண்டிங்கா இப்ப ஏறிதான். இப்ப அதுல வந்துட்டு என்ன செஞ்சா லென்ஸை பாவிக்காம வெறும் மிரரை வச்சு ஒரு டெலிஸ்கோப்பை கண்டுபிடிச்சவர் தான் வந்துட்டு ஐசக் நியூட்டன். இந்த டெலிஸ்கோப் மாடல்ல இஞ்சால பக்கம் மிரர் ஒன்றைக்கும் இஞ்சால பக்கம் ஒரு மிரர் ஒன்றைக்கும். இதாலதான் வந்துட்டு இமேஜ் உள்ளுக்கு போகும். நம்ம நிலவோ என்னமோ இமேஜ் வந்துட்டு உள்ளுக்கு போகும். அது இஞ்சால பக்கத்துல இருக்கிற ஒரு கண்ணாடியில பட்டு இஞ்சால பக்கம் இன்னொரு சின்ன கண்ணாடி இருக்கும், அதுல வந்து படும். அங்க இருந்து நம்ம ஐபீஸ், கண்ணுக்கு பாக்குற ஐபீஸுக்கு வந்துட்டு வர இந்த மெத்தட்டை நியூட்டன் தான் கண்டுபிடிச்சார். இதான் அவர் கண்டுபிடிச்ச டெலிஸ்கோப். ஆரம்பத்துல அவர் யூஸ் பண்ணார். இதால நிறைய நன்மைகள் இருந்துச்சு. பெரிய பெரிய டெலிஸ்கோப் அமைக்கக்குள்ள செலவு குறைய இருந்துச்சு. இப்போ ஒரு 8 inch டெலிஸ்கோப் எல்லாம் கெலீலியன்ல அமைக்கிறேன் வந்துட்டு நல்ல பெரிய கோஸ்ட் ஆகும் லென்ஸுக்கு. இப்ப இது மிரரங்களுக்குள்ள அதுல கோஸ்ட் வந்துட்டு ரொம்ப குறைய. 8 inch டெலிஸ்கோப் எல்லாம் வந்துட்டு இப்ப இருக்கிற பிரைஸோட 2-3 மடங்கு இருக்கும் கெலீலியன். அப்ப அந்த இது வந்துட்டு இல்லாதால பெரிய அப்பாச்சதுக்கு அஃபோர்டபிள், பெரிய டயமீட்டர் விட்டம் கொண்டதுக்கு நிறைய அஃபோர்டபுள் ஆன மெத்தட் தான் வந்துட்டு இந்த டெலிஸ்கோப். அதோட மட்டும் இல்லாம இதுல இன்னொரு நன்மை என்னன்னா இப்ப இந்த கலீலியன் டெலிஸ்கோப்ல இப்படித்தான் பாக்குற இது இருந்துச்சு. இப்படி பாக்குறதுதான் கலீலியோ கண்டுபிடிச்ச மாடல்ல இருந்தது. நம்ம அதுல என்ன பிரச்சனைடா, இப்படி தலைக்கு மேல சில டைம் நிலவுகள் தலைக்கு மேல இருக்கு. அப்படி பார்க்கல நம்ம இப்படி வச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப என்ன பிரச்சனைடா, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் அதர் இஷ்யூஸ் வர சான்ஸ் இருக்கிறதால இப்ப நியூட்டன் மாடல்ல ஐபீஸ் வந்துட்டு ஒரு பொங்கல்ல தான் இருக்கு. இந்த இதான் வந்துட்டு இந்த ஐபீஸ், இந்த இதெல்லாம். அப்ப இப்ப நம்ம சரி நேரம் இருந்தாலும் நிப்பாட்டி வச்சுட்டு நம்ம இப்படி இருந்துட்டு ஷேர்ல இருந்துட்டு பார்க்கக்கூடிய மாதிரி தான் செட் பண்ணிக்காரு நியூட்டன் அந்த காலத்துல டிசைன் பண்ண. இதையும் பார்த்துட்டு கெசகேரியன் அப்படிங்கிற இந்த இவரு கெசகேரியன்ங்கிற வந்துட்டு லென்ஸையும் மிரரையும் சேர்த்த ஒரு டிசைனை கண்டுபிடிச்சு. லென்ஸையும் மிரரையும் சேர்த்து இப்ப இந்த இருக்கு. இதுல லைட் வந்துட்டு எதால உள்ளுக்கு போக மாட்டா, இதால லைட் உள்ளுக்கு போகும். லைட் உள்ளுக்கு போய் இதுல இருக்கிற மிரர்ல பட்டு இவரத்துக்கு இன்னொரு மிரர் இருக்கும், அதுலயும் பட்டு இவரத்துக்கு ஒரு லென்ஸ் இருக்கும். அப்ப இந்த மாதிரியான மெதட்டை கண்டுபிடிச்சா வந்துட்டு என்ன இல்லாமட்டா இதுல இப்ப சைட்லயும் இல்ல. இப்ப நியூட்டோனியன்ல வந்த மாதிரி சைட்லயும் லென்ஸ் இல்ல, பின்னுக்கு தான் இருக்கு.
பின்னுக்கு இருக்கக்குள்ள நமக்கு அந்த மேல பாக்குற பிரச்சனை இருக்காது. அடுத்தது அந்த பின் சுத்தி லைட் எரியும்ங்கிறது மிதிக்காது. ஆனா நம்ம லென்ஸ் யூஸ் பண்ணால் அப்ப இதை கண்டுபிடிச்சு இப்ப அட்வான்ஸ் டெலஸ்கோப் இந்த நான் போட்டோ காட்டுறது வந்துட்டு நெக்ஸ்டார் 8SCங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக் மாடல். இதுல வந்துட்டு நிறைய நெபியூலாஸ் ஒரு 40,000 50,000 நெபியூலாஸ் கிட்ட கூட பார்க்கலாம். இதுல ஒரு பிரச்சனையும் இல்லாம இது ஆட்டோமேட்டிக் மாடல், மெனுவலும் இதே சைஸ்ல இருக்கு. இந்த மெதட்ல வந்துட்டு டக்குன்னு ஒரு ப்ரொஜெக்டை ஒர்க் பண்ணலாம். ஒரு ஒரு நட்சத்திரத்திற்கான செட் பண்றோம்னா நம்ம டக்குன்னு செட் பண்ணலாம். இந்த மெதட்டை யூஸ் பண்றது வச்சு இதை கண்டுபிடிச்சது வந்துட்டு லாரண்ட் கெசகேரியன். ஓகே, பார்ட்ஸ் ஆஃப் டெலஸ்கோப். பார்ட்ஸ் ஆஃப் டெலஸ்கோப் வந்துட்டு நான் வீடியோவா செய்யலாம் இருந்த நான் லைவாவே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதான் வந்துட்டு என்கிட்ட இருக்கிற 36050ங்கிற ஒரு டெலஸ்கோப். நான் இப்ப இந்த பேக்ரவுண்ட பிளர் பண்ணிட்டு இதை காட்டுறேன். இதான் வந்துட்டு இந்த இப்பத்தைய நான் யூஸ் பண்ற டெலஸ்கோப். இதுல 3 மட்டும்தான் கிளியரா தெரியும். பிகாஸ் இதோட அப்பாச்சர் இந்த இந்த வேல்யூ வந்துட்டு ரொம்ப சின்னங்கிறதால 3 மட்டும்தான் சரியா தெரியும். இப்ப இதுக்கெல்லாம் ஒவ்வொரு ஒரு பேர் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு கொண்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஸ்லைட்ல வந்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அடுத்த பிரசன்டேஷன்ல தான் இதை எப்படி யூஸ் பண்ற அப்படின்ட்டு ஒரு செஷன் இருக்கு. ஸோ இப்ப இந்த டெலஸ்கோப்ல என்ன நான் பார்த்திருக்கேன்டா, இந்த இதுல இருந்து ஆரம்பிக்கும். இந்தியால ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த முன்னுக்கு இருக்கிற கண்ணாடி வந்துட்டு தான் ஒரு டெலஸ்கோப்ட மெயின் ஒளிய லைட்டை உள்ளுக்கு எடுக்கிறதுக்குரிய கண்ணாடி. அப்ப இது வந்துட்டு என்ன செய்யும்டா, லைட்டை இன்புட் பண்ணக்கூடிய இதுல லென்ஸ், ஃபர்ஸ்ட் லென்ஸ் வந்துட்டு இதான். இப்ப இந்த இதைத்தான் சொல்லுவாங்க டயமீட்டர். என்ன டயமீட்டர்? இதோட டெலஸ்கோப்ட லென்ஸோட டயமீட்டர். டெலஸ்கோப்ட மெயின் லென்ஸோட டயமீட்டர். நீங்க நோட் பண்ணி கொள்ளலாம். மெயின் லென்ஸ் டயமீட்டர். அடுத்தது வந்துட்டு இந்த பாடி இவ்வளோ இங்க இருந்து இந்த லென்ஸ்ல இருந்து இந்த ஐபீஸ் வரைக்கும் உள்ள இந்த இதை வந்துட்டு போக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. போக்கல் லென்த் வந்துட்டு ஒரு டெலஸ்கோப்ட குவியத்தூரம், தமிழ்ல குவியத்தூரம்னு சொல்லுவாங்க. அந்த லைட் வந்துட்டு இந்தியால அடையிறதுக்கு இருக்கிற தூரம் இது எவ்வளவு கூடையும் இது எவ்வளவு பெருசாகவும் இருக்கோ அவ்வளவு டெலஸ்கோப்ட விலையும் இருக்கும், அவ்வளவு நல்ல நல்ல ரிசர்ச்சுமா அது கொடுக்கும். ஜூபிட்டர், சட்டர்ன் மாதிரியான விஷயங்களை இது கொஞ்சம் ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சுல பார்க்கலாம். ஒரு 8 இன்ச்சு 12 இன்ச்சுல எல்லாம் நெபியூலா, கேலக்சி என்ற மாதிரி பார்க்கலாம். இப்ப அது இந்த 2 பார்ட்ஸும் முக்கியமான. இது வந்துட்டு போக்கஸர். இந்த சுத்துறது, இந்த சுத்துறது வந்துட்டு போக்கஸர். இதுலதான் இப்ப எல்லாருக்கும் ஒரே கண்ட போக்கஸ் இருக்காது. இதுல நம்ம போக்கஸ் பண்ணி எடுக்கும். அடுத்தது இது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்ப நம்ம தலைக்கு மேல இருந்தா கலீலியன் டெலஸ்கோப்ல நிலவு எல்லாம் தலைக்கு மேல இருக்கக்குள்ள இது கஷ்டமாகும்ட்டு அதுக்காக நீ கண்டுபிடிச்சதுதான் இது. இதுக்குள்ள ஒன்றும் இருக்காது. இஞ்சால பக்கத்திலையும் ஒரு இவத்துக்கு ஒரு கண்ணாடி இருக்கு. இஞ்சால வாரத்தை அங்கால செஞ்சிருது. இப்ப இதை இவரத்துக்கு பூட்டுறதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்டா சொல்லலாம். இப்ப நிலவு சரி நேரம் இருந்தாலும் இப்படி செட் பண்ணி போட்டு நம்ம இவரத்துக்கு கண்ணை வச்சு பார்க்கலாம். நிலவு சரி நேரம் இருந்தாலும் இவரத்துக்கு நம்ம வந்துட்டு நம்மளோட ஐபிஎஸ் வந்துட்டு வைக்கல. அப்ப அதுல லேசிக்கான கண்டுபிடிச்சது பேரு வந்துட்டு டயகனல் மிரர். இது பேரு டயகனல் மிரர். இதுல பேரு இந்த குட்டி டெலஸ்கோப் மாதிரி இருக்கிற பேரு போக்கஸ் மிரர். போக்கஸ் மிரர்ல வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட நம்ம இதுல பாக்குறது கஷ்டம். இப்ப 3 என்றாலும் 3 முதல்ல நம்ம இதுல வச்சுதான் சரி பார்க்கணும். அது எப்படி டெலஸ்கோப்பை யூஸ் பண்ற அப்படிங்கிற அந்த மெத்தட்ல வந்துட்டு நான் சொல்லுவேன். இப்ப இதோட ஒரிஜினலா வந்த ட்ரைபாட் வந்துட்டு இது இப்படி இந்த 3 மெத்தட் வச்ச ட்ரைபாட். இது நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி செஞ்சது. இந்த ட்ரைபாட்ல வந்துட்டு இப்ப பெரிய இதுகள் வரும். நம்ம நின்று இது வந்துட்டு ஒரு டேபிள்ல வச்சு நின்று பார்க்கக்கூடியது. சில பெரிய டெலஸ்கோப்புகளுக்கு அது நல்ல உயரமா வந்துட்டு வரும். உயரமா வரக்குள்ள டெலஸ்கோப்ட வெயிட்டை தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக டெலஸ்கோப்புக்கு கீழே இப்படி ஒரு இந்த கால் மாதிரி ஒன்று இவரத்துக்கு ஒரு வெயிட் கட்டி தங்க போட்டிருப்பாங்க, கவுண்டர் வெயிட்.
கவுண்டர் வெயிட் என்னன்னு சொல்லுவாங்க. அந்த வெயிட் இங்க வச்சாதான் அப்ப டெலஸ்கோப் இப்படி விழாம அந்த ஸ்டாண்ட்ல வச்சாலும் சரியா இருக்கணும்ன்றதுக்கான அந்த கவுண்டர் வெயிட் வச்சிருப்பான். அப்ப இவ்வளவு நான் வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் டெலஸ்கோப் பார்ட்ஸ். நான் வந்துட்டு இப்ப மீட்டிங்க என் பண்றேன். நீங்க எல்லாரும் ஒரு ரீஜாயின் ஆகிக்கொள்ளுங்க 40 நிமிஷம். ஒரு 2 மினிட்ஸ் செஞ்சு சொல்லுங்க. இந்தாவா ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய டெலஸ்கோப்ஸுக்கு கவுண்டர் வெயிட் வச்சிருப்பாங்க. அதுல வெயிட்டை மேனேஜ் பண்றதுக்கா இப்ப இந்த டெலஸ்கோப் பேர் வந்துட்டு 360/50. இதுல இந்த 360/50 ஏன்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த அளவு இந்த போக்கல் லென்த்தோட அளவு வந்துட்டு 360 மில்லிமீட்டர். இந்த லென்த்தோட அளவு வந்துட்டு 50 மில்லிமீட்டர், அதாவது 5 சென்டிமீட்டர். இது 36 சென்டிமீட்டர். அப்ப இதோட பேரை வச்சுதான் இந்த மாதிரி அன்பிராண்டட் டெலஸ்கோப்புக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு சைனாட அன்பிராண்டட் டெலஸ்கோப், ஒபிஷியல் பிராண்டா இருக்காது. இப்ப பெரிய பெரிய டெலஸ்கோப் எல்லாம் செலரோன் அந்த மாதிரியான செலஸ்டோன் அந்த மாதிரியான பிராண்ட்ஸ் வச்சிருக்கிறதால அப்ப வந்துட்டு அவங்களுக்கு அந்த பேரை வச்சு நம்ம செய்ய வேண்டியதா வரும். ஓகே, இப்போ ஒரு டெலஸ்கோப், இந்த டெலஸ்கோப் ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இருக்கேன்டா, அதுல நான் எப்படி இது எத்தனை மடங்கு ஜூமை காட்டும் அப்படிங்கிறத கணக்கிடலாம். கணக்குறதுக்கு முதல் நம்மளுக்கு இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இப்ப இதுல நம்ம நேரடியா இப்ப நான் டெலிஸ்கோப்ல காட்டின இவ்வளவு இதையும் வச்சு நேரடியா நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோம்னா வந்துட்டு அது ஒழுங்கா காட்டாது. ஏன் அப்படின்னா அந்த இவரத்துக்குள்ள ஒரு ஐபீஸ் நம்ம இன்னொரு லென்ஸ் வந்து போடும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இதுல இருந்து 2 லென்ஸ் இருக்கு. இந்த டெலிஸ்கோப்ல 2 லென்ஸ் இருக்கு. இந்த அளவு உண்டு, இந்த அளவு உண்டு.
சோ அப்ப அது மாதிரி அந்த டெலிஸ்கோப்புக்கு இன்னொரு லென்ஸ் வேணும்ன்றதுக்காண்டி அது ஒரு சேஞ்சபிள் லென்ஸ் அது வந்திருக்கான். 2 டைப். இதுல எத்தனை டைம் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இதுல இன்க்ளூடடா வந்தது வந்துட்டு 2 டைப். இதுல ஒன்று வந்துட்டு 6mm டைப், இன்னொன்று 20mm. அதான் வந்துட்டு இதுல போக்கல்ல இந்த இதுல வந்துட்டு டயமீட்டர். இது வந்துட்டு 20mm லென்ஸ், இது 6mm லென்ஸ். இது 6mm லென்ஸ். இது அது மாதிரி இது ஃபுல் மூன் டைம்ல மூணு போட்டோ எடுக்கிறதுக்காக வேண்டிட்டு யூஸ் பண்ற ஒரு கிரீன் லென்ஸ். இதுல வந்து லைட்டை கொஞ்சம் கட் பண்ணி தார அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்ப இதையும் வச்சுதான் நம்ம இது எத்தனை மடங்கு இது காட்டும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். சோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதுல அந்த ஒப்ஜெக்டிவோட போக்கல் லென்த் என்னென்ன வேணும் நமக்கு. இதுல போக்கல் லென்த் 360 மில்லிமீட்டர். நம்ம மில்லிமீட்டர்ல வச்சுக்கொள்வோம். 360 மில்லிமீட்டர். நான் இப்ப எந்த ஐபிஎஸ் யூஸ் பண்றேன்னா அந்த 6mm யூஸ் பண்றேன். அப்ப 360 மில்லிமீட்டர் அதுல என்ன போக்கல் லென்த். இதுல டயமீட்டர் வந்துட்டு 6 மில்லிமீட்டர். எல்லாம் ஒரே அளவுல இருக்கும், மில்லிமீட்டர். அப்ப 360 6ஆல பிரிச்சா வந்துட்டு இது வந்துட்டு என்ன அளவு காட்டுமெண்டா 60. அப்ப இந்த லென்ஸை போட்டு நான் ஒரு விஷயத்த பார்த்தேன்டா வந்துட்டு எனக்கு 60 மடங்கு ஜூம்ல காட்டு. இப்ப இதே இது நான் இந்த 20 மில்லிமீட்டர் லென்ஸை போட்டு இந்த லென்ஸை போட்டு ஒரு அப்ஜெக்ட பார்த்தேன்டா எனக்கு 18 மடங்கு ஜூமா தான் காட்டும். இது 18, இது 60. அதெல்லாம் இந்த டெலிஸ்கோப் சேல்ஸ் பண்ணக்குள்ள 18% to 60% உங்களால ஜூம் பார்க்க இயலும் என்று சொல்லுவாங்க. இதுல ஆகக்கூடிய இது வந்துட்டு 18, இதுல ஆகக்கூடியது வந்துட்டு 60. ஓகே. அப்ப மேக்னிபிகேஷன் அப்படித்தான் பாக்குறேன். இதுல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. ஒரு ஒப்ஜெக்டிவ் ஃபோக்கல் லென்த் வந்துட்டு 500 மில்லிமீட்டர். அப்ப இந்த டெலிஸ்கோப்போட கொஞ்சம் பெருசு. இதுல லென்ஸ் டயமீட்டர் வந்துட்டு ஐபீஸ் சைஸ் 25 மில்லிமீட்டர். அப்ப இதோட இன்னும் கொஞ்சம் பெரிய டயமீட்டர். அப்ப இதே வந்துட்டு 20 டைம்ஸ் தான் காட்டும். இதே இடத்துல இந்த 6mm இதை போட்டு காட்டினீங்கன்னா வந்துட்டு அது 83.4 மடங்கு ஜூமா வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டை காட்டும். சோ இப்படித்தான் ஒரு டெலஸ்கோப்ட மேக்னிபிகேஷன் உருப்பெருக்கத்தை வந்துட்டு கணக்கெடுக்கும். இதுதான் அது ஈக்குவேஷன். நோட் பண்ணி வச்சுக்கொள்வாங்க, நோட் பண்ணிக்கணும். இவ்வளவு வந்துட்டு இந்த ஸ்லைட்ல இது என்ன டெலஸ்கோப் என்ன டெலஸ்கோப் மேக்னிபிகேஷன் எப்படி பாக்குற என்னென்ன டைப் இருக்குன்னு உங்களுக்கு விளங்கிருக்குமென்னு நம்புறேன். சோ இந்த ஸ்லைட் இதோட முடியுது. அடுத்தது நம்ம எப்படி டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணணும்னு ஃபுல் கேமராவில் நான் ஒரு இன்ட்ரடக்ஷனோட செய்வேன். ஓகே. இது வந்துட்டு இப்ப நான் யூஸ் பண்ற ஸ்டாண்ட். இது டெலஸ்கோப். நான் டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி இது நம்மளோட அளவுக்கு எடுக்கின்றேன். சரி, இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாண்டை இப்ப என்ன டெலஸ்கோப் மெத்தட் டேபிள் ஒன்ல வச்சு நம்ம பார்க்கக்கூடியதா. இப்ப டெலஸ்கோப் வந்து எப்படி யூஸ் பண்றேன். இப்ப நம்மளுக்கு ஒரு இவடத்துக்குள்ள 3 இருக்குன்னு வச்சுக்கொள்ளும். இப்ப நம்ம இன்ஜின்ல சரியா ஜெனித் ஹொரைசன்ல இருந்து 45 டிகிரி ஹொரைசன் வந்துட்டு அடியில இருந்து 45 பாகையில நிலவு இருக்கின்ற வச்சுட்டோம்டா. அப்ப இது நம்மளோட டெலஸ்கோப். இப்ப நம்ம எப்படி செய்யணும்டா, நிலவு நம்ம ஐக்கு தெரியும் தானே, ஐக்கு தெரிகிற பக்கம் டெலஸ்கோப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சும்மா ஒரு அண்ணலா வைக்கணும். அடுத்தது இந்த சின்ன டெலஸ்கோப் இதுல வந்துட்டு 3 சரியான இதுக்கு நம்ம கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டு சரியான 3க்கு இதுல செட் பண்ணுவோம். சரியா 3க்கு நீங்க அதுல செட் பண்ணீங்கன்னா லென்ஸ் போட முதலே இவரத்துக்குள்ள ஒரு வெள்ளை கலர் லைட் மாதிரி வந்துடும். வெள்ளை கலர் லைட் 3 லைட் வந்துடும். சரியாத ஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா வந்துட்டு 3 டக்குன வந்துடும். அதுக்கு பிறகு இப்ப நமக்கு நல்ல ஜூமா வேணுமெண்டா 6mm லென்ஸ் எடுத்து லென்ஸை போட்டுட்டு இதுல டைட் பண்ணிடணும். ஸ்க்ரூ இருக்கும், டைட் பண்ணிடணும். டைட் பண்ணா லென்ஸ் டைட் ஆயிடும். அதுக்கு பிறகு நம்ம இவரத்துக்கு ஐயா வச்சு பார்க்கலாம். ஐயா வச்சு பார்க்கக்குள்ள சில டைம் நமக்கு கிளியரா வந்துட்டு தெரியாது. கிளியரா ஏன் தெரியாது அப்படின்னா நம்மளோட கண்ட இது வந்துட்டு மாறி இருக்கு. இப்ப நான் ஒரு கிளாஸ் பாவிக்கணுக்குள்ள நான் கிளாஸை கழட்டி வச்சு போட்டுதான் வந்துட்டு டெலஸ்கோப்ல பார்க்கணும்.
அப்ப எனக்கு ஒரு என்ன இந்த இந்த இதுல போக்கஸர்ல நான் ஒரு அளவு வச்சிருப்பேன். ஆனா இப்ப வேறொரு ஆள் கிளாஸ் பாவிக்காத ஒரு ஆள் வந்தா அவர் வேறொரு சைட் தான் வச்சிருப்பார். அப்ப அவங்க அவனுக்கு ஏத்த மாதிரி நம்ம போக்கஸ மாத்தி வந்துட்டு செட் பண்ணும். அப்ப சில ஆட்களுக்கு அது பார்த்தோன்னே பிளரா இருக்கேன்டா போக்கஸ செட் பண்ணா சரி அவங்க அவங்களோட கண் இதுக்கு ஏத்த மாதிரி தான் போக்கஸ் ரெடி ஆகும். இப்ப இதே இதுல நான் இந்த 20mm லென்ஸை போட்டேன்டா வந்துட்டு எனக்கு அதுல இது வந்துட்டு நல்லா கிளியரா வரும். ஆனா இதா வரும். இப்ப இந்த டெலிஸ்கோப்ட மெயின் நோக்கம் வந்துட்டு நிலவு அப்சர்வ் பண்றதுக்கான கொண்டு வரப்பட்டது. சோ இந்த நிலவு வந்துட்டு நல்ல நிலவு நல்ல கிளியரா விளங்கும். நான் இந்த போட்டோலாம் வந்துட்டு ஷேர் பண்ணுவேன் இப்ப ஜூம்ல. இதுல நிலவு நல்ல கிளியரா விளங்கும். இதுல போனை எப்படி வச்சு போட்டோ எடுக்கிற அப்படிங்கிற சில கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுக்கு நிறைய விதமான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அந்த கேமரா பில்ட் மாதிரி கொண்டது அது நான் யூஸ் பண்ணதான் எனக்கு சக்சஸ் ஆகல. இப்ப நம்மகிட்ட இப்படி ஒரு போன் இருக்கு. போன் ஓகே. இப்ப நம்ம இந்த 3ல எல்லாம் சரியா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு அதுக்கு போக்கஸ் பிரச்சனை இல்லை. அது போன் ஆட்டோ போக்கஸ்ல எடுத்துக்கொள்ளும். நம்ம கேமரா அப்ப நார்மலா ஓபன் பண்ணிட்டு போட்டோவை செலக்ட் பண்ணி இந்த மெயின் கேமரா இந்த 3 கேமராவில் ஒரு மெயின் கேமரா இருக்கும். சிங்கிள் கேமரா பிரச்சனை இல்லை. நிறைய கேமராண்டா நீங்க மெயின்ல வச்சுட்டு பையன் மூடி மூடி பாத்தீங்கன்னா இது மெயின் கேமரா விளங்கும். இந்த போன்ல இது மெயின் கேமரா, 2வது மெயின் கேமரா. ஓகே. அப்ப அந்த மெயின் கேமராவை எடுத்து சரியா ஐபிஎஸ்க்கு நேர நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே சரியா ஐபிஎஸ்க்கு நேர வச்சு போட்டோ எடுத்தீங்கன்னா வந்துட்டு அதுதான் கிளியரா வரும். நீங்க அதுக்கு யூஸ் பண்ணலாம் வந்துட்டு வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு அதுல சரியா வச்சு அந்த இடத்தை வச்சு போக்கஸ்ல அந்த லைட்டை மைனஸ் பண்ணுவாங்க. ஒரு போன் எடுத்து அந்த போக்கஸ்ல லைட்டை வந்துட்டு மைனஸ் பண்ணுவாங்க. அப்படி மைனஸ் பண்ணி ஒரு போட்டோ எடுத்தோம்னா அந்த போட்டோவில் ரைட் இந்த இதுல வந்துட்டு இப்படி மைனஸ் பண்ண 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 லைட் மட்டும்தான் இல்ல வெளிச்சமா தெரியும். அப்படி பண்ணக்குள்ள வந்துட்டு நல்லா கிளியரா தெரியும். நான் அப்படித்தான் இப்ப இந்த போட்டோ எல்லாம் எடுத்து வரேன். பெரிய டிவைஸ் ஒன்றும் தேவையில்லை. நான் இதுக்கு முதல்ல இருக்கா போன்ல கேப்சர் பண்றதுக்காக வேண்டியே போன்ல கேப்சர் பண்றதுக்காக இந்த டிவைஸ் வந்து வாங்கினேன்னா இது வந்துட்டு நான் யூஸ் பண்ணதான் நான் சரியா கேப்சர் பண்ணிடலாம். அப்படி என்னண்டா எனக்கு அந்த டைம்ல வந்துட்டு இதுல கம்ப்ளீட் நாலேஜ் இல்லாம இருந்துச்சு. சோ அப்ப இந்த மாதிரி இது தேவைப்படாது. ஆனா இது இருந்தா நல்ல மெயின் சொல்றேன். இப்ப என்னோட இது கொஞ்சம் பழசா போயிடுது. சரியா அந்த நட்டுல நிக்குது இல்ல நட்டு ஒன்று லூஸ் ஆயினத்தால ஓகே அது ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது இருந்தா வந்துட்டு நம்ம அந்த போக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ற வேலையெல்லாம் இல்ல ஆட்டோமேட்டிக்கா நல்ல கிளியரா வந்துட்டு பிக்சர் எடுக்கலாம். அடுத்தது வந்துட்டு இதான் வந்து கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்றது. இதுவும் வந்துட்டு ஒரு தடவை 3 செய்யக்குள்ள லென்ஸ் போயிருக்குமென்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரெஸ்பாண்ட் பண்ணது இல்லை. ஆனா இது ஒர்க் பண்ணினா நல்ல அக்யூரேட்டா ஒரே இருக்கா போட்டோ எடுத்துக்கொள்ள பார்த்திருக்கேன். கேமராவில் நல்ல அக்யூரேட்டா வந்துட்டு 3 போட்டோ வந்துட்டு வரும். ஆனா இது பெரும்பாலும் ட்ரை பண்ண வேணாம். என்னடா எனக்கு ஃபர்ஸ்ட் அது 3 போட்டோ வந்த உடனேயும் அதுல லென்ஸ் அடிபட்டிருக்குமென்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணதில்லை. ஓகே. இப்ப இதான் வந்துட்டு ஒரு பேசிக் டெலஸ்கோப் எப்படி யூஸ் பண்ற. இப்ப இந்த டெலஸ்கோப்ல இப்படி சில டெலஸ்கோப் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அதுல வந்துட்டு இப்ப இதுக்கு ஒரு இது மாதிரி ஒன்று இருக்கும். இந்த கால்குலேட்டர் மாதிரி இருக்கும். அதுல நீங்க தட்டி போட்டு என்ன இது பண்ணி கொடுத்து விட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா திரும்புற மாதிரி. மெனுவலங்களுக்குள்ள நம்ம இந்த போக்கல் இது பார்த்து செஞ்சுதான் வந்துட்டு நாம செய்ய வேண்டியது. ஓகே. நம்ம அடுத்தது வந்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கொள்றேன். ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மை டெலஸ்கோப் பை மாஸ்டர். ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுல வந்துட்டு இந்த நான் எடுத்த பிக்சர்ஸ் நான் யூஸ் பண்ண எடுத்த பிக்சர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல பெரும்பாலும் 3 போட்டோஸ் தான் இருக்கு. பிகாஸ் மை டெலஸ்கோப் ஒன்லி சப்போர்ட் ஃபார் 3. ஓகே. இந்த டெலஸ்கோப் பத்தி உங்கள்கிட்ட இப்போ ஒரு ரெஃபரன்ஸ் வந்துடுறேன். இந்த டெலஸ்கோப்போட பேரு வந்துட்டு 360-50 ஆப்டிக் கிளாஸ் டெலஸ்கோப். அதுல ஆப்டிக்கல் கிளாஸ் பிளஸ் லென்ஸ் யூஸ் பண்றாங்க. டெலஸ்கோப்போட டயமீட்டர் டெலஸ்கோப்போட லென்ஸ் டயமீட்டர் வந்துட்டு 2 inch 50 mm. சரியா 2 inch இல்ல 2 inch ஒரு அந்த அன்னளவான ஃபோக்கல் லென்த் வந்துட்டு 360 mm. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.
தந்த லென்ஸ் 6 mm உண்டு, 20 mm உண்டு. மெக்னிபிகேஷன் கூடினது 60 மடங்கு. இதை நான் ஏற்கனவே கூட சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல வந்துட்டு வந்துச்சு. இதை நான் அப்சர்வ் பண்ணக்குள்ள எடுத்தது, இது என் ஹோம்ல எடுத்தது. இது வந்துட்டு சட்டனும் 3 கன்ஜங்ஷன்ல எடுத்தது. இது ஸ்கூல்ல நான் ஒரு டெலிஸ்கோப் அப்சர்விங் இவெண்ட் ஒன்றும் இதை வச்சு 3 அப்சர்வ் பண்ற மாதிரி செஞ்சனால் அதுல நடந்த பிக்சர்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு நான் போன்ல எடுத்தது தான். 3 கொஞ்சம் தூரத்துல இருந்து போக்கஸ் பண்ணது. இதுல இது ஃபுல் மூன் அண்டைக்கு போக்கஸ் பண்ண ஃபர்ஸ்ட் 2 போட்டோ. இது ஒரு பேக்சிங் பிஎஸ்ல வச்சு இது கொஞ்சம் க்ளோஸ் அப்பா போன் ஜூமை யூஸ் பண்ணி எடுத்ததால கொஞ்சம் குவாலிட்டி குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா பட் கிளியர் போட்டோஸ். இந்த 4 வந்துட்டு அதோட போட்டோஸ். ஓகே, இப்போ டெலிஸ்கோப் பண்ணாங்க. இந்த டெலிஸ்கோப்ல ஒவ்வொரு வகை இருக்கு. யாரு வாங்கலாம், எந்த ஏஜுக்கு சப்போர்ட் ஆகுமா? இப்ப எந்த ஏஜுக்கு நான் என்னத்தை வாங்குறேன்? இப்ப நான் ஏற்கனவே இது வந்து வாங்கியிருக்கேன், யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் அடுத்தது எப்படி அப்டேட் ஆகுறேன் அங்கக்குள்ள வந்துட்டு இதை நம்ம பார்ட்டா பிரிக்கணும். இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் கோல் பைனக்யூலர் கண் 2 இதாக பாக்குற பைனக்யூலர் 2 வாங்கி நார்மல் அந்த டைக்கு வாங்குறதாச்சும் வச்சு அதுல இதை தெரிஞ்சு வரும். 7 மண்டா இது கிடைச்சா வந்துட்டு இது வாங்கலாம். இது ஒரு டை டெலிஸ்கோப் தானே. இது அதுக்கு அடுத்தது நான் சஜஸ்ட் பண்றேன். இப்ப நான் வச்சிருக்கிறது 360/50. இப்போ ஒரு 13,000 13,000 ரூபாய்க்கிட்ட அதுல விலை போகுது. டெலிஸ்கோப் எப்பயுமே ரேட் கொஞ்சம் ஹையா தான் இருக்கும். குறைஞ்சதே 13,000 ரூபாய்க்கிட்ட போகுது. ஓகே, இப்போ நீங்க இது யூஸ் பண்றீங்க, ஏற்கனவே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் யூஸ் பண்றீங்க. அப்டேட் பண்ணணும் அப்படின்னா 27,000 ரூபாய்க்கு 3 இன்ச் டெலிஸ்கோப் இருக்கு. 3 நல்ல கிளியரா விளங்கும். ஜூபிட்டர் சட்டன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஓரளவு கிளியரா விளங்குற மாதிரி விளங்கும். இதான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இல்ல கொஞ்சம் ஆஸ்ட்ரோனாமில என்தோசிஸ்ட் கொஞ்சம் ஏஜ்டு ஆயிட்டு ஒரு 19, 20 யூனிவர்சிட்டி போற அப்படின்டா அவங்க வந்துட்டு ஒரு 5 இன்ச் 7 இன்ச் அப்படின்ட்டு ட்ரை பண்ணலாம். ஆனா அதோட ரேட்ஸ் எல்லாம் நல்ல பெருசா இருக்கு. உதாரணத்துக்கு நான் உங்கள்கிட்ட அப்பவே காட்டினது 8 இன்ச் என்ற ஆட்டோமேட்டிக் டெலிஸ்கோப். அது வந்துட்டு இப்ப ஸ்ரீலங்காக்கு இம்போர்ட் பண்றேன்டா வந்துட்டு அது அமௌண்ட் 4 lakhs கிட்ட வருது. அந்த மாதிரி வந்து அதுல ஒரு 5 இன்ச் அப்படி எடுக்க வேண்டாலும் 1 லட்சம் 1.5 லட்சம் அந்த மாதிரியானது தேவைப்படுது. எக்ஸ்ப்ளோர் பண்ற ஆட்களுக்கு இந்த டெலிஸ்கோப்பை ஃபர்ஸ்ட்டுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்குரிய தேவை. அஸ் யூஷுவல் நீங்க பை பண்றதா பை பண்ணலாம். பட் பை பண்றதுக்கு முதல் எப்படி எப்படி யூஸ் பண்றேங்கிறத ஒரு ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து போறது நல்லது. ஒரு பைனக்யூலரோ இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இது 2 இன்ச் 3 இன்ச் 5 இன்ச் 8 இன்ச் அப்படி அப்டேட் ஆகிட்டு போறதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தேங்க்யூ. லெட்ஸ் ஜாயின் இன் த Q&A செஷன். ஓகே, questions கேள்வி இருக்கிறார்கள் வந்துட்டு ரைட் ஹேண்ட் பண்ணலாம். will be given time. has anybody யாருக்காவது கேள்வி இருக்கா? ஓகே, கேளுங்க. உமைத்தி என்ன உங்களோட நேமை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப பரவாயில்ல. பட்ஸ் இட் அவுட். ஹலோ, கேன் யூ ஹியர் மீ? கேக்குதா? ஓகே, வேற யாருக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இருந்தா யூ கேன் ஆஸ்க் நவ். ஓகே, அவங்களோட மைக் என்ன பிரச்சனை போல அவங்க இப்ப டவுட் வந்து கேட்டிருக்காங்க. டொப்சோனியன் மாடலை பத்தி. டொப்சோனியன் மாடல் அப்படிங்கிறது என்னன்னா நான் நேற்று சொல்லியிருந்தேன். டெலிஸ்கோப்ல நிறைய வகை இருக்கு. நான் மெயினான 3 தான் சொல்றேன். இப்ப இந்த டெலிஸ்கோப்ல
அந்த ஒபிஷியல் ட்ரைபாட் எடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இது இப்படி இருக்கும். இதை நம்ம மூவ் பண்றேன்னா நம்ம பிசிக்கலா திருப்பித்தான் வந்துட்டு மூவ் பண்ணணும். இதே இதுல அந்த கொஞ்சம் பெரிய டெலஸ்கோப் வந்துச்சுன்னா இப்ப அதுல நம்ம ஒரு த்ரெட்டை லூஸ் பண்ணி போட்டு மூவ் பண்ணலாம். அந்த கேமரா ஸ்டாண்ட்ல எல்லாம் இருக்கிற மாதிரி. இதே மாதிரி கொஞ்சம் பெரிய டெலஸ்கோப் 8 இன்ச் டெலஸ்கோப் 12 இன்ச் எல்லாம் வந்துட்டு அதுக்கு அந்த ஸ்டாண்ட் அந்த இது வந்துட்டு சிஸ்டமே சரி வராது. அதுக்கு டொப்சோனியனுங்கிற மேபி டொப்சோனியன் இன்வென்ட் பண்ணிக்கணும். அவர் கண்டுபிடிச்ச ஒரு பேஸ் தான் வந்துட்டு ஒரு என்ன இப்படி இப்ப நம்ம இப்படி ஒரு டெலஸ்கோப் இருக்கேன்டா அதை இப்படி இப்படி திருப்பி கொள்ளலாம், இப்படியும் திருப்பி கொள்ளலாம். த்ரெட்டெல்லாம் இல்ல, இப்படி சும்மா திருப்பிட்டு இப்படி நம்ம விரும்பின திசையில திருப்பி கொள்ளலாம் வந்துட்டு. இது பெரும்பாலும் நியூட்டோனியன்ல 8 இன்ச்சுக்கு மேல இருக்கிற மாடல்ஸ்ல தான் இது அவைலபிள் இருக்கும். டொப்சோனியன்ங்கிறது அது ஒரு டெலஸ்கோப் மாடல் இல்ல, அது இந்த பேஸோட மாடல். ஓகே, வேற யாருக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நியூட்டானியன் டெலஸ்கோப் எப்படி வேலை செய்யுது? ஒரு நிமிஷம் எடுக்கிறாங்க. நியூட்டானியன் வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 2 கிளாஸ் அதுல நம்ம இந்த ஐபீஸை வச்சுப்போம். அப்ப அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு இதா இருக்கும். இப்ப இதுல இந்த இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, சரியா? இந்த 2வது படிக்கிறது இல்லை. இதால வந்துட்டு உங்களை நிலவுக்குரிய இதுக்குரிய எல்லாமே உங்களுக்கு போகும். இவரதுக்கு ஒன்றும் கண்ணாடியெல்லாம் அடிக்காது. இவரதுக்கு நடுவில் ஒரு பிளாஸ்டிக்ல ஒன்று இருக்கு. மற்ற பகுதியால வந்துட்டு உள்ளுக்கு போகும். உள்ளுக்கு போய் இவரதுக்கு ஒரு மெயின் கண்ணாடி இருக்கு, பிரைமரி கிளாஸ் இருக்கு. அது வந்துட்டு அதான் பெரிய கிளாஸ். அப்ப அந்த கிளாஸ் வந்துட்டு அந்த பிக்சரை கேப்சர் பண்ணி இவரத்துக்கு இன்னொரு கண்ணாடி தான் இன்னொரு மிரர், செகண்டரி மிரர் இந்த மாதிரி திரும்பி அது திரும்பி இங்க வந்து ரெண்டா குவியக்குள்ள அது ஜூம் ஆகி இந்த இதுல எடுத்த அளவு இங்க வரையண்ட ஒரு பெரிய ஒரு பிக்சரை ஒரு சின்ன இடத்துக்கு ஆக்குறேன்டா வந்துட்டு அதாவது சுருக்கி அந்த இடத்துக்கு கொண்டாந்து போட்டு அது இந்த ஐபீஸ்ல பாருங்க. இந்த மாதிரி ஐபீஸா யூஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஐபீஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஐபீஸ்ல வந்துட்டு என்ன இருக்க மாட்டா, இந்த சின்னதை நல்லா பெருசாக்கி கண்ணு காட்டும். அதான் இதுக்கு அதுல நான் யூஸ் பண்ற மாடல்ல நினைக்கிறது வந்துட்டு லென்ஸ். அந்த லென்ஸை யூஸ் பண்ணக்குள்ள ஈஸியா முடிஞ்சுன்னா ஆனா காஸ்ட் கூட. கண்ணாடி யூஸ் பண்ணக்குள்ள ஐபீஸுக்கு செகண்டரி மிரருக்கு தான் இந்த ஜூமிங் வேலை இருக்கும். பிரைமரி மிரர் ஜஸ்ட் அது அப்படியோ அந்த பிக்சர் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு அமைப்போட தான் இருக்கு. வேற யாராவது? Okay, thanks for joining our official event of WSC World Space Week 2024. எல்லாருக்கும் நன்றி, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா ஜாயின் பண்ணி கொண்டதுக்கு. இன்னொரு ஃபங்க்ஷன்ல இன்ஷா அல்லாஹ் சந்திக்கலாம். நெவிலானோ அகாடமி சார்பில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.